வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் 1239. முயக்கிடை தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழை கண். முயக்கிடை தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழை கண். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். தழுவுதலுக்கு இடையே குளிர்ந்த காற்று நுழைய காதலையின் பெரிய மழை போன்ற கண்கள் பசலை நிறம் அடைந்தன. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் உடலில் இடகலை பிங்களை வழியாக நம்மை தழுவி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாச காற்றை நடுநாடி என்கிற சுழுமுனை வழியாக மேலேற்றும் போது சுகநிலை கிடைக்கப்பெறும். அச்சுகநிலை கிடைக்கப் பெற்ற பெண்ணின் அறிவு பெருமழை போல் பொழியும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் உடலில் இடகலை பிங்களை வழியாக நம்மை தழுவி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாச காற்றை நடுநாடி என்கிற சுழுமுனை வழியாக மேலேற்றும் போது சுகநிலை கிடைக்கப்பெறும். அச்சுகநிலை கிடைக்கப்பெற்ற பெண்ணின் அறிவு பெருமழை போல் பொழியும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.